ஓம் சாந்தி. இன்று 15/12/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 28/2/2003. அதாவது 28/2003 இறைவனால் கொடுக்கப்பட்ட மகா வாக்கியம் இன்று கொடுக்கப்பட்டுள்ளது முரளியில். தலைப்பு: சேவையின் கூடவே இப்போது முழுமை ஆவதற்கு திட்டம் போடுங்கள். சேவையின் கூடவே முழுமை சம்பூர்ணம் ஆவதற்கு திட்டம் போடுங்கள். கர்மாத்தீத் நிலை அடைய ஆர்வம் வையுங்கள். கர்மாத்தீத், இறைவன் என்ன சொல்கின்றார் பாரு. கர்மம் அவன் ஏன் இப்படி இருக்கான், அவனுடைய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு, கர்மத்தையும் தீர்க்க முடியும். கர்மத்தை தீர்க்க முடியும் என்பதை கர்மாத்தீத், கர்மத்தை வென்ற நிலை அடைய ஆர்வம் வையுங்கள் என்று இறைவன் சொல்கின்றார். அவர் சொல்லுகின்ற வழியை பின்பற்றினால் கர்மத்தை வெல்லலாம். இன்று தலைப்பு அருமையான தலைப்பு. உள்பகுதியில் குறிப்பிட்ட சில வாக்கியங்களை படிக்கின்றேன். இன்று சிவத்தந்தை தனது சாலிக்கிராமம் குழந்தைகளோடு தனது மற்றும் குழந்தைகளின் அவதார நன்னாளை கொண்டாட வந்துள்ளார். இறைவன் வந்துள்ளார். எப்படி வந்துள்ளார்? சிவத்தந்தை குழந்தைகளோடு தனது மற்றும் குழந்தைகளின் அவதார நன்னாளை கொண்டாட வந்துள்ளார். இந்த அவதார தினம் எவ்வளவு அதிசயமானது! தந்தை குழந்தைகளுக்கும், குழந்தைகள் தந்தைக்கும், தந்தை குழந்தைகளுக்கும், குழந்தைகள் தந்தைக்கும் பன்மடங்கு வாழ்த்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்றனர். எப்படி பாருங்க, இறைவன் குழந்தைகளை வாழ்த்துகிறார், குழந்தைகள் இறைவனை வாழ்த்துகின்றது. ஆச்சரியமான அதிர்ஷ்டம் இது. இதனுடைய பேர் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவோம். நாலாபுறமும் குழந்தைகள் குசியில் உள்ளனர். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஆகா பாபா, ஆகா நாம் சாலிக்கிரம் ஆத்மாக்கள், ஆகா ஆகா என்னும் பாடல் பாடிய வண்ணம் உள்ளனர். உங்களுடைய பிறந்த நாளான இந்த நாளையே நினைவார்த்தமாக துவாபர யுகத்திலிருந்து இன்று வரையிலும் கொண்டாடி வருகின்றனர். உங்களுடைய பிறந்த நாளான இந்த நாளையே நினைவார்த்தமாக துவாபர யுகத்திலிருந்து இன்று வரையிலும் கொண்டாடி வருகின்றனர். துவாபர யுகம் என்றால் என்ன? பல முறை சொல்லியிருக்கின்றேன். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், அடுத்தது சங்கமயுகம். இதில் இந்த மூன்றாவது வருகின்ற துவாபர யுகத்தில் தான் பக்தி மார்க்கம் தோன்றியது. பக்தி மார்க்கம் என்றால் கோயிலை கட்டுவதும் சிலைகளை வைப்பதும். அந்த மார்க்கம், பக்தி மார்க்கம் துவாபர யுகத்தில் தோன்றியது. இன்று வரையிலும் கொண்டாடி வருகின்றனர். பக்தியும் பாவனையில் குறைந்தது அல்ல. பாபா என்ன சொல்ல பாருங்க, பக்தியும் தூய்மையில் குறைந்தது அல்ல, பக்தியும் தூய்மையானது என்று இறைவன் சொல்கின்றார். ஆனால் பக்தர்கள் தான் குழந்தைகள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் கல்பத்தில் ஒரு முறை அவதார தினத்தை கொண்டாடுகின்றீர்கள். ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் கல்பத்தில் ஒரு முறைதான் அவதார தினத்தை கொண்டாடுகின்றீர்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விரதம் வைக்கின்றார்கள். விரதம் வைப்பவர் அவர்கள் என்றால் யாரு? பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள். விரதம் வைப்பார்கள், விரதம் எடுப்பார்கள், விரதம் வைப்பார்கள், விரதம் எடுப்பார்கள். நீங்கள் ஒரே ஒரு முறை விரதம் மேற்கொள்கிறீர்கள். நீங்கள் என்றால் யாரு? ராஜயோகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகள் ஒரே ஒரு முறை விரதம் மேற்கொள்கின்றீர்கள். உங்களை பார்த்தே அவர்களும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மகிமையில் வேறுபாடு உள்ளது. இருவருக்கும் மகிமையில் வேறுபாடு உள்ளது என்று இறைவன் கூறுகின்றார். அவர்களும் தூய்மைக்கான விரதம் எடுக்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளுக்காக விரதம் எடுக்கின்றார்கள். நீங்கள் பிறந்த உடனேயே தூய்மைக்கான விரதம் எடுத்துள்ளீர்கள். அதாவது சங்கமிக பிராமணராக தூய்மைக்கான விரதம் எடுத்துள்ளீர்களா? எடுக்க வேண்டுமா? எடுத்து விட்டீர்களா? ஒரு முறை எடுத்தீர்களா?
அவர்கள் ஒவ்வொருவரும் எடுப்பார்கள். நீங்கள் அனைவரும் எடுத்தீர்களா? பிரம்மச்சரியம் மட்டும் அல்ல, முழுமையான தூய்மையான விரதம் எடுத்தீர்களா? பாண்டவர்கள் முழு தூய்மைக்கான விரதம் எடுத்தீர்களா? நீங்கள் பாண்டவர்கள். பிரம்மச்சரியத்தில் இருப்பது மட்டுமே போதுமானதா? பிரம்மச்சரியம் என்பது அஸ்திவாரம். பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கொண்டால் அது அஸ்திவாரம். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அதோடு மேலும் 4 உள்ளது. 4லும் விரதம் எடுத்தீர்களா? 1 மட்டும் எடுத்தீர்களா? சோதனை செய்யுங்கள். கோபம் கொள்ள அனுமதி உள்ளதா? கோபம் கொள்ள அனுமதி உள்ளதா? இல்லையா? அவ்வப்போது சிறிதளவு கோபம் கொள்ள வேண்டியது உள்ளது அல்லவா? அவ்வப்போது சிறிதளவு கோபம் கொள்ள வேண்டியது அல்லவா? இல்லையா? பாண்டவர்கள் கூறுங்கள் இல்லையா? கோபம் கொள்ள வேண்டும். கோபம் கொள்ள வேண்டும் தானே? சரி, பார்க்கின்றார். கோபத்தின் நண்பர்கள் உள்ளனர். கோபத்திற்கும் நண்பர்கள் இருக்கின்றார்கள். பெரிய பூதத்தை தியாகம் செய்து விட்டீர்கள். பெரிய பூதத்தை தியாகம் செய்து விட்டீர்கள். குடும்பத்தில் உள்ள தாய்மார்களுக்கும் பெரிய குழந்தைகள் மீது கூட அவ்வளவு அன்பு இருப்பதில்லை. குடும்பத்தில் உள்ள பெரிய தாய்மார்களுக்கு கூட குழந்தைகளிடத்தில் மீது அவ்வளவு அன்பு இருப்பதில்லை, மோகம் இருப்பதில்லை. ஆனால் பேரன் பேத்திகள் மீது மிகுந்த அன்பு உள்ளது. சின்னஞ்சிறிய குழந்தைகள் மீது அதிக அன்புள்ளது. அவ்வாறே இங்கும் குழந்தைகளுக்கு பெரிய பூதங்களான 5 விகாரங்கள் மீது அன்பு குறைந்துள்ளது என்பதை பாப்தாதாவும் பார்க்கின்றார். ஆனால் இந்த பூதங்களின் குழந்தை குட்டிகள் மீது, சின்ன சின்ன அம்சம் மீது சிறிதளவு அன்புள்ளது. சில